வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 16 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது. செயலிழந்த காற்று சுழற்சி முழுமையாக நாளை அரபிக்கடலில் இறங்கும். அரபிக்கடலில் இறங்கியதும் அரபிக்கடலில் ஏற்கனவே கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியுடன் இணைந்து சற்று வலிமை பெற்று அரபிக்கடலோரம் கேரளா, கர்நாடகாவிற்கு கனமழை பிடிப்பை கொடுக்க தொடங்கும். அங்கிருந்து அந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு வெப்பச்சலன இடிமழை பிடிப்பையும் கொடுக்கும். அதாவது தமிழ்நாட்டில் நாளையிலிருந்து முற்பகலில் வெயில் அடிக்கும். மதியத்துக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கும் மழை அப்படியே கிழக்கு நோக்கி வரும். வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை பிடிப்பை கொடுக்கும். ஆனால் ஒதுக்கி தான் கொடுக்கும். வெப்பச்சலனம் காற்று சுழற்சி இணைந்திருக்கிறதுனால கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், மேற்கு மாவட்டங்களில், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பரவலான மழை இருக்கும். கொஞ்சம் கிழக்கே வர பரப்பில் கொஞ்சம் குறையும். கடலோரம் வரும்பொழுது மிகவும் பரப்பில் குறையும், நேரமும் குறையும், அளவும் குறையும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் நல்ல மழை பிடிப்பு நாளை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எதிர்பார்க்கலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுலேயே மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பரப்பில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் மழை இருக்கும் கணவாய் பகுதிகளில். இன்றைக்கு கோயம்புத்தூர் நேற்று முன்தினமும் கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட அப்பாச்சி கவுண்டர் பகுதி வரைக்கும் தொண்டாமுத்தூரில் நேற்றைக்கு நல்ல மழை பொழிவு கொடுத்தது. நேற்று முன்தினமும் கொடுத்தது. இன்றைக்கு அங்கே மழை இல்லை. ஆனால் இன்றைக்கு மழை எங்கெல்லாம் பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே, திருச்சி மாவட்டம், புள்ளம்பாடி வடக்கு மற்றும் புள்ளம்பாடி சுற்றுவட்டார பகுதி, திருச்சி மாநகரம், துறையூர் வரைக்குமே, அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம், அரியலூர் உட்பட நெய்வேலி, அப்படியே பார்த்திங்கன்னா சேத்தியார் தோப்பு, கடலூர் மாவட்டத்தோட பகுதிகள், அப்படியே பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தோட நவலூர், குட்டப்பட்டு, திருச்சி மாநகரம், அப்படியே பார்த்திங்கன்னா மணப்பாறை வரைக்கும், கரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அரவக்குறிச்சி, அப்படியே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட கரூர் மாவட்ட எல்லையோரம், கரூர் தலைநகர் பகுதி, அப்படியே கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் உள்பகுதி, அதாவது பல்லடம் அதன் சுற்றுவட்டத்தில் ஒரு சில இடங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரமங்கலம், அப்படியே ஆலங்குடிக்கு கிழக்கே கரம்பக்குடி, திருவோணம், செல்லம்பட்டி, அப்படியே பார்த்திங்கன்னா சாலியமங்கலம் வரைக்கும், அதாவது இரும்பு தலைக்கு தெற்கே சாலியமங்கலம் வரைக்கும், சாலியமங்கலம், தஞ்சாவூர் மாவட்டத்தோட திருவாரூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு. அது வடுவூர் வரைக்கும், நெய்வாசல் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம். அதற்கப்புறம் அது செயலிழந்து தூறலை கொடுத்து கொண்டு அப்படியே செயலிழந்து நகர்ந்து கொண்டிருக்கு. இப்படித்தான் மேற்கிலிருந்து வரும் இனிமேல் மழை. நாளைக்கும் அதுமாரி தான். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை நாள் தான். இதில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் கனமழை வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். மேற்கு தொடர்ச்சி மலைன்னா கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இதில் எல்லா இடமுமே அடங்கும். தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை உண்டு. தென் கடலோரத்துக்கு குறைவாக வரும், உள்ளே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல வலுவாக இருக்கும். கேரளாவுக்கு அதை விட கூடுதலாக இருக்கும். கணவாய் பகுதிகளில் இருக்கிறதுலே பெரிய கணவாய்ங்கிறது பாலக்காட்டு கணவாய். அதில் கொஞ்சம் பரப்பில் குறைஞ்சிருக்கும். ஆனால் மழை இருக்கும், ஒதுக்கி இருக்கும். ஒரு நாள் ஒதுக்குற இடத்துல அடுத்த நாள் பெய்யும். 2 நாளும் ஒதுக்கிட்டால் இன்னொரு நாள் அந்த இடத்துல பெய்யும். ஒதுக்கி பெய்யும். ஆனால் இந்த கொஞ்சம் குறுகிய கணவாய் என்பது ஆரியங்காவு கணவாய், செங்கோட்டை, அங்கே கொஞ்சம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே போல் ஆரல்வாய் மொழியும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இப்படி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குது. வரக்கூடிய இப்போது 4 நாளைக்கு தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் வலுவாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்நாடக எல்லையோரம் கர்நாடகாவுக்கு வலுவர போகுது. இந்த காற்று சுழற்சி அப்படியே மங்களூரு, உடுப்பி வரைக்கும் அப்படியே முன்னேறி போகும்பொழுது கர்நாடகாவோட பகுதி மைசூரு, மாண்டியா, அப்படியே உள்ளே பெங்களூர் வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அடுத்த வாரத்தில். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு எல்லாமே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஈரோடு, சேலம் எல்லாமே நாளையிலிருந்து மழை தான். அதை விட கூடுதல் மழை கர்நாடகா பகுதியிலையும் கேரளா பகுதியிலையும் இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை உண்டு டெய்லி. ஆனால் கடலோரம் வரும்போது மழையோட அளவு தீவிரமாக குறைஞ்சிருக்கும், ஒதுக்குதல் இருக்கும். மேற்கே போக ஒதுக்குதல் குறையும். ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒதுக்குதலோட தான் மழை. மேற்கு தொடர்ச்சி மழையில் கொஞ்சம் காற்று சுழற்சியோடு இந்த வெப்பச்சலனங்கிறதுனால
வளிமண்டலத்தில் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அது குளிர்விக்கும் என்பதனால் நல்ல மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை. வங்கக்கடலோரம் கிழக்கு காற்றை சந்தித்து மழை பொழிவு கொடுக்கும். இதனால் போராடி வங்கக்கடலோரம் வந்து தாமதமாக மாலையிலேயோ அல்லது முன்னிரவுலேயோ வரும் கடலோரம். சில நாள் நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழை பொழிவு கொடுக்கும். இப்போது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வரைக்கும் நல்ல மழை இருக்குது. வெள்ளிக்கிழமையிலிருந்து அதுக்கு அடுத்த வாரம் வந்து கர்நாடக எல்லையோரம் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். கர்நாடகாவும் கர்நாடக எல்லையோரமும். சரி, அதுக்கப்புறம் 22 அதாவது வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ரொம்பலாம் கூடாது. 100 டிகிரிலாம் இப்போ போகாது. 100 டிகிரி எங்கே போகும்னா இந்த திருச்சி, வேலூர் இந்த பகுதியில் மட்டும். வேலூரை விட கொஞ்சம் ஈரோடும் திருச்சியும் இருக்கும் வெயில். ஆனால் 100 டிகிரி எப்போ போகணும்னா இந்த 22, 23, 24 இருக்கும். 22, 23, 24 அந்த 3 நாள் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும். அன்னைக்கும் வெப்பச்சலன இடிமழை உண்டு. கர்நாடகாவிலிருந்து வடகடலோரம் சென்னை வரைக்கும், திருவள்ளூர்லாம், செங்கல்பட்டுலாம் வந்து மழை பொழிவு கொடுக்கும். அந்த நாளில் வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவு. நாளையிலிருந்து வெயிலுக்கு பின் காற்று சுழற்சி, வெப்பச்சலன இடிமழை. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 25ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி அரபிக்கடலில் தெற்கு பகுதியில் உருவாகுது. மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் உருவாகி கேரள கடலோரத்துக்கு 28ஆம் தேதி வந்து 28ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழையே தொடக்குது. இப்போ வந்து பருவமழை தொடங்கி விட்டதுன்னு சொல்கிறேன்னா அந்தமானில். பொதுவாக இந்திய வானிலை ஒன்று சொல்கிறது எல்லாமே இந்திய பகுதியில் எங்கே தொடங்கியிருக்கோ அங்கே தான் சொல்லுவாங்க. முதல்ல தொடங்கும் அந்தமான், அப்புறம் தெற்கு அந்தமான் பகுதியில் தொடங்குறது. அப்படியே தெற்கு வங்கக்கடல் பகுதி, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், இலங்கைக்கு தெற்கு பகுதி, அப்புறம் மாலத்தீவு பகுதி, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாலத்தீவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதி, குமரிக்கடல் பகுதிக்கும் மாலத்தீவுக்கு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கே கேரளாவுக்கு தொடங்கும். கொல்லங்கோடு, அப்புறம் அப்படியே திருவனந்தபுரம், அப்புறம் கொல்லம், அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஆலப்புழா, கொச்சி, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வடக்கே கோழிக்கோடு, காசர்கோடு, மங்களூர், உடுப்பின்னு முன்னேறும். அதெல்லாம் வரக்கூடிய 28லேருந்து படிப்படியாக முன்னேறும். 29, 30, 31 கேரளா, கர்நாடகா தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் அதே நேரத்தில் காற்று சுழற்சி தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக மாறப்போகுது மாத இறுதியில். இங்கே கட்டுப்பாட்டமைப்பு வங்கக்கடலில் ஒடிசாவோட ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் பொழுது கட்டுப்பாட்டமைப்பு கேரளா, கர்நாடகா வழியாக நல்ல மழை பொழிவு கொடுக்கும். அடுத்தடுத்த நிகழ்வு அரபிக்கடலையும் உருவாகும், வங்கக்கடலையும் உருவாகும். தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தென்மேற்கு பருவமழை சராசரி கூடுதல் தான் இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன்னா, நிலநடுக்கோட்டைக்கு தெற்கே உள்ள இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்குது, 31 டிகிரி இருக்குது. அதே போல் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலும் அதிகமாக இருக்குது வெப்பம், அரபிக்கடலும் வெப்பம் அதிகமாக இருக்குது. வெப்பமான பகுதியிலேருந்து தான் காற்று வரும், தென்மேற்கு பருவக்காற்று. அப்போ வெப்பமான பகுதியிலேருந்து அதிகமாக நீராவி கடல் வெளியாகும்போது அந்த நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று நீர்த்துளிகளை அதிகம் கொண்டு வரும். மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு மேற்கு தொடர்ச்சி மலையை தடுத்து அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கெல்லாம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நல்ல மழை இருக்குது. அதே போல் வட இந்தியாவில் இமயமலை பகுதியில் போய் மோதி அங்கே நிறைய மழை இருக்குது. வடகிழக்கு மாநிலங்கள் ஒடிசா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் இதெல்லாம் வந்து நிறைய மழைப்பொழிவு எடுத்தெடுப்பிலே நிறைய இருக்கும். அப்புறம் வந்து இந்த கோடை அதாவது தென்மேற்கு பருவமழையோட இந்த ஜூன் மாதம் பெய்ய போதில்லை தொடக்கம், அந்த மழையில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும். வட இந்தியாவில் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் 60க்கு மேல் 100 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. 100 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க காற்று, இடி மின்னல் மழையினால். இதுபோல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்படி வட இந்தியாவில் இன்னும் வலுவான காற்று, இடி மின்னல்னால் இந்த மே இறுதி, ஜூன் மாதத்தில் நிறைய பாதிக்கும் மழைப்பொழிவுகள் இருக்குது. ஆகவே மீண்டும் ஒரு முறை புரியாவிட்டால் கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்டேட்ஸோடு இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.